உங்களை ஏதாச்சும் ஒரு நாய் கடிச்சதுனால் அதெல்லாம் ஒன்றாகாது அப்படின்ட்டு அலட்சியமாக மட்டும் எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலாக பிரிஜேஷ் சோலங்கி அப்படிங்கிற ஒரு கபடி பிளேயருங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ரேபிஸ் நோய் தாக்கி அவர் வந்து இறந்து போயிட்டாரு. அவரோட ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னா கரெக்டாக 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு காவாயில் வந்து ஒரு பப்பி ஒரு குட்டி நாய் வந்து விழுந்து கிடக்குது. அதை வந்து காப்பாற்றணும்னு போய் அவர் அந்த குட்டி நாயை வந்து தூக்கியிருக்காரு. அந்த சமயத்தில் அந்த குட்டி பப்பி அந்த குட்டி நாய் வந்து அவருடைய கையை வந்து கடிச்சிருக்கு. அவர் இது வந்து ஒரு குட்டி நாய் தானே, இது என்ன பண்ண போகுது அப்படின்ட்டு அவர் அசால்ட்டா இருந்திருப்பாரா, இல்லை இதெல்லாம் ஒன்றாகாது அப்படின்ட்டு அவர் வந்து கண்டுக்காம விட்டு இருப்பாரான்னு தெரியலங்க. கரெக்டாக 3 மாசத்துக்கு அப்புறம் இந்த ரேபிஸ் நோய்க்கான சிம்டம்ஸ் அவருக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ முழுக்க முழுக்க அவர் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய வீடியோஸ் தான் நீங்க வந்து மேலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ பாவமா இருக்கு. அவருக்கு வெறும் 22 வயசு தான் ஆகுது. அவர் வந்து ஒரு ப்ரோ கபடி பிளேயர். இந்த முக்கியமான கபடி போட்டிகள் எல்லாம் நடக்கும் பாத்தீங்களா, அதுல கலந்துக்கக்கூடிய ஒரு நபர் அவரே அலட்சியமாக இருந்து இப்படி ரேபிஸ் நோய்க்கு வந்து ஆளாயிட்டாரு அப்படின்னும் போது உண்மையாவே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ரேபிஸ் நோய்க்கு வந்து சிறிய சிறிய குழந்தைகள் வந்து பலியாகிறாங்கன்றது இந்த இடத்துல வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. ஏன்னா இந்த சின்ன சின்ன குழந்தைங்க வந்து நாய் கடிச்சா வந்து வீட்டுல வந்து சொல்றது கிடையாது. அதுங்க அப்படியே விளையாட்டு போக்குல விட்டுருதான்னு தெரியல, இல்ல வீட்டுல சொன்னா நம்மள அடிப்பாங்களா அப்படின்ற பயத்தால அதுங்க வந்து சொல்லாம விடுறாங்களான்னு தெரியல. குழந்தைகள் தான் இதுக்கு வந்து இந்த ரேபிஸ் நோய் பலியாகிறாங்க நிறைய பேர். ஸோ இந்த குழந்தைங்க கிட்ட தயவு செஞ்சு நீங்க சொல்லி சொல்லி வளருங்க. இந்த மாதிரி நாய் ஏதாச்சும் கடிச்சுதானாவோ கீர்னதானாவோ சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த குழந்தைங்க கிட்ட நீங்க தான் இன்சிஸ்ட் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நரகமா இருக்குங்க. ஒன்ஸ் ரேபிஸோடைய நோய் அறிகுறிகள் வந்து ஏற்பட்டுடுச்சுன்னா ஸோ காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு மருத்துவர்கள் சைட்ல இருந்து சொல்லிட்டு வராங்க. ஸோ எனிவே நண்பர்களே, இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டும் போயிடுங்க.